எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என்ன ஊரு, என்ன பிளாட்ஃபார்ம், எந்த வண்டியில டிராவல் பண்ண போறோம், எங்க இருந்து எங்க போறோம், எதுவுமே சொல்லாம ஆரம்பிச்ச விழாக்குன்னா இதுதான் நான் சொல்லுவேங்க. எஸ், காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் புதுசா விட்ட வண்டியில நான் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் இந்த பேரண ரூட்டை மட்டும் இப்ப குறிப்பா நான் டிராவல் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான வண்டி தாங்க இந்த வண்டி. திருவாரூர் ஜங்ஷன்ல இருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருந்து நம்ம மயிலாடுதுறை நோக்கி டிபாஸ் ஆகுறோங்க. திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை லைன் பிரிஞ்சதுமே பார்த்தோன்னா ஒரு லாங் கர்வ் எடுத்து அடி பார்த்தோன்னா நம்ம வண்டி பார்த்தா போயிட்டு இருக்குங்க. அப்படியே வண்டி அடி பெண்ட் ஆகுது பாருங்க, டக்க 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 டக்குன்னு. காரைக்குடியிலிருந்து வர இந்த வண்டி பார்த்தோன்னா கொஞ்சம் நிலைவாசம் அரைவாசில அசால்ட்டா இருக்காங்க. அப்புறம் தான் வேற பண்ணி பாக்குறேன். 9:50 பார்த்தா திரும்ப வந்து இந்த வண்டி லெஃப்ட் ஆகுனாங்க. ஆனா இங்க உள்ள வந்து 8:50 உள்ள வந்துட்டான் திருவாரூர். இங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்று நடுறதுக்காக பார்த்தா நிலத்தெல்லாம் பார்த்தா தயார் பண்ணி வச்சுருக்காங்க. நாற்று நட்டு பார்த்தா அடி செம்மையாக வளையும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம சிட்டிக்கில் வாழ்ந்துட்டு இருக்கோம், அனுபவிக்க முடியாமல் இதை. நன்னிலம் ரயில் நிலையம் பார்த்தோன்னா அரைவாக இருக்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போர்டிங் அவ்வளோ எதுவுமே இல்லை. பட் டீ போர்டிங் பார்த்தா அங்கங்கே இருக்காங்க. கண்டிப்பாக பேசஞ்சர் பார்த்தா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ரூட்டில். டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ ஒரு 10-10:30 கிட்ட ஆகுதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வானம் பார்த்தா வெளிச்சதும் இல்லை, சூரியனே வரல, அப்படியே மோடமாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளிகள் அண்டு தென்னை மரம் தோப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது இங்கிட்டு. இந்த டெல்டா ஏரியாவில் இயற்கை அழகு கொட்டி கிடக்குனால என்னமோ தெரிலங்க. இந்த ஊர் பார்த்தோன்னா பூந்தோட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா பேர் வச்சுருக்காங்க. இவங்க பாருங்க மக்கள், அப்படியே ஃப்ரேமை மட்டும் பாருங்கள். பூந்தோட்டம் தாண்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா பச்சை பசைன்னு இருக்குது. ஊருக்கு ஏற்ற மாதிரி ஏரியா வச்சுருக்காங்க. இங்கே தான் ஏன் பார்க்குறதெல்லாம். இந்த கருப்பாக இருக்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலக்கரிங்க. காரைக்கால்லேருந்து பேரளா வழியாக பார்த்தீங்கன்னா சரக்கரையில் போகும். அதுலேருந்து பார்த்தா செதறி இருக்கு போல இந்த நிலக்கரி எல்லாம். பேரளம் ஜங்ஷன்ல அரையும்போது பார்த்துருப்பீங்க, பேரளம் சிட்டி பின் போட்டிருக்கும். காரணம் பாத்தீங்கன்னா 1900 காலகட்டத்துல பார்த்தா ஆங்கிலேய பாத்தீங்கன்னா காரைக்காலுக்கு டைரக்டா ரயில் பாதத்தை போட்டுருக்காங்க. நான் ரயில் பாத்தீங்கன்னா அந்த சிக்கந்திரபாத் வளர்ந்தவங்க. அதனால பாத்தீங்கன்னா 1980 பாத்தீங்கன்னா அந்த பாதை போனப்ப இப்போ பிராடு கேட்டா பார்த்திருக்காங்க. நானும் நோட் பண்ணி பாக்கிறேன், காரைக்காலுக்கு தனி ரூட் தெரியும், அதை ஷார்ட் பண்ண நானும் வெயிட் பார்த்தேன். சரியா பிரியவே இல்லை. வரைக்கும் எங்க பிரியுது என்ன எனக்கு தெரியல, ஆனா பிரிந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பேரளா வழியா பாத்தீங்கன்னா காரைக்காலுக்கு சிறப்பு ரயில ஏக்கி அது நாங்களே எழுதிருக்காங்க. நானும் தேடி பாக்குறேன், எனக்கு அந்த பேரளா காரைக்கால் லைன் எனக்கு கிடைக்கலங்க. சீரியஸ்லி இந்த ரூட்ல யாராச்சும் இன்னைக்கு பாக்குற மாதிரி தான் கமெண்ட்ல சொல்லுங்க எங்க என்ன எது தெரியுதுன்னு. மயிலாடுதுறை பார்த்து அப்படி நம்ம நெருங்கிட்டே இருக்கோங்க. இங்கே பார்த்தா ட்ராக் ஒரு போட்டிருக்காங்க. நம்ம பேசஞ்சருக்கா இல்லை குட்ஸுக்கா என்னன்னு தெரியல. அண்ட் அப்படியே பார்த்தா மயிலாடுதுறை நம்ம அரைவே இருக்கும். இது பார்த்தா திருச்சி தஞ்சாவூர் போகிற மெயின் லைனுங்க. இந்த ரூட்டு WAP 4ஓட மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் பார்த்தா ரெடியாக நிற்கிதுங்க, டிபார்ச் ஆகிற இருக்குது.